ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லா புகழும் முருகனுக்கே. முருகப்பெருமானுடைய அருள் ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வைகாசி விசாக வழிபாடு. ஆலயத்துக்கு சென்று முருக தரிசனத்தோடு வீட்லேயும் முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலைக்கும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கும் அபிஷேக அலங்காரங்கள்லாம் செஞ்சு கந்தசஷ்டி பாராயணம், வேல்மாறல் பாராயணம், கந்தர் அனுபூதி இதெல்லாம் சொல்லி மன நிறைவோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி வழிபாடுகள் நடந்தது. இன்றைக்கி இந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா முருகப்பெருமானுடைய அருள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என் வீட்டில் என்ன வழிபாடு செய்கிறேனோ, நான் எந்த விதமான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முருகப்பெருமானை ஆராதிக்கிறேன் அதைத்தான் முருக பக்தர்களோட இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எதையுமே நாம் ஆத்மார்த்தமாக செஞ்சால் போதும். அது திருப்புகழ் சொல்கிறதா இருந்தாலும் சரி, கந்தர் அனுபூதி சொல்கிறதா இருந்தாலும் சரி, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆத்மார்த்தமாக இருக்கணும். நமக்கு நேர பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் செய்ய முடியலையேன்னு வருத்தப்படாமல் முருகனை மனசார முருகான்னு அழைச்சாலே போதும். நேரம் இருக்குன்னா இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு அலங்கார அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதுல எந்த குறையும் வைக்காம பூஜை பண்ணலாம். எனக்கு நேரம் கிடைக்கிற பட்சத்தில் நான் முருகனை இந்த மாதிரி தான் வழிபாடு செய்கிறது உண்டு. முருகன் என்றால் அழகு, அழகுக்கே அழகு சேர்க்கும் விதத்தில் நாம் முருகனுடைய படத்தை தொடச்சி அவருக்கு திருநீர் சாற்றி பூக்களால் அலங்காரம் செய்து அவர் முன்னால் உட்காந்து வேல்மாறல் பாராயணம் செய்து அவருக்கு நம்மளால் முடிஞ்ச தூபதீப ஆராதனைகள்லாம் செஞ்சு முடிஞ்ச நெய்வேத்தியத்தை சமர்ப்பித்து பிரார்த்தனை பண்ணும்போது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சால் தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லைங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எளிமையாக முருகப்படத்துக்கு ஒரே ஒரு ரோஜா பூவோ, ஒரே ஒரு சின்ன துண்டு மல்லிப்பூவோ, இல்லை உங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி பூவையோ வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் கூட உங்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு பதிவுகள் போடுவதற்காக நிறைய புத்தகங்களில் இருந்து நிறைய விஷயங்களை நான் ரெஃபர் பண்ணி தான் போடுறேன். அப்படி எனக்கு தெரியக்கூடிய விஷயங்களை நானும் கடைப்பிடிக்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். ஆமாங்க, வைகாசி விசாகத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறதும் பால் அபிஷேகத்தை நாம் பார்க்குறதும் சிறப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம்தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நானும் இன்றைக்கி முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டதை கண்ணார கண்டு தரிசித்தேன். ஆலயத்திலேயே முருகருக்கு நடந்த அபிஷேக அலங்கார எல்லாத்தையுமே பார்த்து தரிசித்து எல்லாரும் நல்லா இருக்கணும், சமஸ்த லோகா சுகினோ பவந்துன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கந்தசஷ்டி பாராயணம், வேல்மாறல் பாராயணமும் வெகு சிறப்பாக செய்யப்பட்டது. நமக்கு ஒரு மன நிறைவு நிச்சயமாக கிடைக்கும். எப்போன்னா முருகப்பெருமானை நாம் மனசார துதித்து வணங்கும் போது இது கிடைக்கும். உங்களுக்கு நேரம் பற்றாக்குறை இருந்தால் கந்தசஷ்டி கவசமாகட்டும், வேல்மாறலாகட்டும், திருப்புகழாகட்டும், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இவை எல்லாத்தையுமே நாம் ஆடியோ மூலமாக, அதாவது ஒளி வடிவத்தில் யூடியூப்லலாம் நிறைய இருக்குது. ஒரு நாளுக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கினா போதும். ஒரு திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்டால் கூட அளப்பரிய பலன்களை முருகர் வாரி வழங்குவார். இதெல்லாம் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் மனசு சுத்தமாக தூய்மையாக இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி முருகர்கிட்ட வேண்டினா அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் முருக பக்தர்களாகிய நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த வைகாசி விசாகத்தில் நான் ஆலயத்திலையும் சரி என் வீட்டிலும் சரி வழிபாடுகளை சிறப்பான முறையில் செய்தேன். இவை அனைத்துக்கும் முருகரே சாட்சி, முருகரே அனைத்துக்கும் காரணகர்த்தா, முருகரே எல்லாம். எல்லா புகழும் முருகனுக்கே. அடுத்த பதிவில் முருகப்பெருமானுடைய அற்புதமான மந்திரங்களையும் எளிய ஸ்லோகங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள். முருகப்பெருமானின் அருளையும்
முருகப்பெருமானின் அற்புதங்களையும் முருகப்பெருமானின் எளிய ஸ்லோகங்களையும் தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். முருகனின் அருள் இருந்தால் போதும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வற்றாத வளமையும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. எல்லாரும் நல்ல மனசோட முருகனை வேண்டி வணங்குவோம். முருகன் வாரி வழங்குவதில் வள்ளல். அவர் கொடுக்கக்கூடிய அருளையும் பெறுவதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கணும். உண்மையும் நேர்மையும் இருந்தால் போதும். உங்ககிட்ட உண்மை இருக்கா? முருகர் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார். எந்த மாதிரியான வேண்டுதல்களாக இருந்தாலும் சரி, முருகனோடு நிச்சயம் நிறைவேறும். ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, குமரவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனே துணை. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.